ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் யோகேஸ்வரி. எனக்கு தொண்டு சரியில்லை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டே இன் மை லைஃப் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். என் கூட நீங்களும் சேர்ந்து பாருங்கள். என் பக்கத்தில் ஒரு விஐபி பார்த்துருக்காங்க, நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு விஐபின்னு சொன்னல, இப்போ காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் வீட்டு பூனைக்குட்டி. ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய் சொல்லு. பாருங்க எங்கள் வீட்டு பூனைக்குட்டி. இப்போ தான் எழுந்திரிச்சேன். ஓகே, மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், என்ன சாப்பிடுவேன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னா, இப்போ எந்திரிச்சு ஃபஸ்ட்டு போர்வை மடித்து வைக்கலான்னு வந்தேன். இது வந்து படுத்து போதைக்கிட்டு வேற படுத்துருக்குது. பாருங்கள் எப்படி உட்காந்துருக்குது, மறுபடி படுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இது காமிக்கிறேன். ஹாய் சொல்லு. ஓகே, நம்ம போர்வை பாயெல்லாம் மடித்து வச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து காலையிலே காப்பி கொடுத்தேன்னா எனக்கு வாமிட் வந்துடும். அதனால் போய் ப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து உங்களையே மீட் பண்ணுறேன். பாய். 20 minutes later. எல்லாம் வாங்கி ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நான் காப்பி குடிக்க போகிறேன். ஓகே, காப்பி குடிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ காப்பி ரெடி ஆச்சு. தான் என்னோடய கப்பு, 1/2 லிட்டர் கப்பு இருக்கும். இதில் பாதி தான் குடிப்பேன். காப்பி இருக்குது உள்ள, தெரியுதா? காப்பி குடிச்சிட்டு மற்ற வேலையை பார்ப்போம்.
நம்ம சாப்பிட போகலாம். நேற்று வச்ச புரோட்டா நேற்று நைட்டு புரோட்டா போட்டோம். அந்த புரோட்டாவை இன்னைக்கு சூடு பண்ணி சாப்பிட போகிறோம். ஒரு புரோட்டா தான் இருக்குது, எனக்கு பத்தாது. அதனால தோசை மாவு இருக்குது, தோசை ஊற்றி சாப்பிட போகலாம். வாங்க சாப்பிடலாம். நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். பாய். சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அடுத்ததுக்கு என்னென்ன வேலை பண்ண போகிறேன், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக நடந்துச்சுன்னா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அது வரைக்கும் பாய். மறுபடியும் இப்போ என்ன பண்ணேன், என்னமோ அது துணி துவைச்சிட்டு வந்தேன். ஆதித்தோட ட்ரெஸ், என் தம்பியோட ட்ரெஸ்ஸை வந்து ஊற வச்சுருந்தாங்க, அதை போய் துவைச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து பீட்ரூட் ஜூஸ் போட போகிறேன். அது எப்படி போடுறதுன்னு நீங்களும் என் கூட வந்து பாருங்கள். இந்த ஜூஸ் வந்து பீரியட்ஸ் வராதவங்களுக்கு, மெயினாக பீரியட்ஸ் வராதவங்களுக்கு இந்த ஜூஸ் குடித்தா பீரியட்ஸ் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. நானும் குடிச்சு பார்த்துட்டு தான் இருக்கிறேன். மந்த்லி கரெக்டாக வருது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஜூஸ் போட போகலாம். ஓகே, பீட்ரூட்டு கேரட்டையும் போட்டதுக்கப்புறம் தக்காளியும் கொஞ்சோண்டு இஞ்சியும் போட்டுக்கணும்.
ஓகே, சுகர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு. ஓகே, 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது உங்கள் வீட்டில் நன்னாரி சர்பத் இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். மிக்ஸ்டு நம்ம அரைச்சி வடிகட்டின ஜூஸ் ஊற்றி நல்லா மிக்ஸி ஜாரில், இது ஜூஸ் ஜார், இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓகே ஊற்றி வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். ஓகே, இது ரெடி ஆகிடும். ஜில்லுன்னு குடிச்சாலும் சரி, அப்படியே குடிச்சாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஓகே, வந்தாச்சு, குளிச்சுட்டு மத்தியானம் சாம்பார்லாம் சாப்பிட்டாச்சு. அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல, ஸ்டொமக் பெயின் ஆகிடுச்சு. இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை தட்டிட்டு போகலாம். தேங்க்ஸ்.